இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். சரவாக்கில் காட்டு தீயை கட்டுப்படுத்த மேலும் 1500 ராணுவ வீரர்கள் களம் இறக்கப்பட்டனர். சரவாக் போர்னியோ தீவில் பரவி வரும் காட்டு தீயை கட்டுப்படுத்த இந்தோனேசியா மேலும் 1500 ராணுவ வீரர்களை களம் இறக்கியுள்ளது. ஜனவரி முதல் ஜூலை வரை ஏற்பட்ட காட்டு தீயில் 2 லட்சத்துக்கும் அதிகமான ஹெக்டர் நிலப்பரப்பு தீக்கிரையாகியுள்ளதாக இந்தோனேசிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இது தலைநகர் ஜகார்த்தாவின் பரப்பளவை விட 3 மடங்கு அதிகமாகும். போர்னியோவில் காட்டுத்தீ தடுப்பு நடவடிக்கைகளை நேரில் பார்வையிட்ட அதிபர் பிரபோவோ சுபியாந்தோ கூடுதல் ராணுவ படைகளை அனுப்ப உத்தரவிட்டுள்ளார். மேலும் தீயை கட்டுப்படுத்தும் நீர் தெளிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த 6 ஹெலிகாப்டர்களும் களம் இறக்கப்பட்டுள்ளன. வறட்சியான வானிலை மற்றும் வலுவான எல் நினோ தாக்கம் காரணமாக தீ மேலும் பரவியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காட்டு தீயால் உருவான புகை மூட்டம் மலேசியாவின் போர்னியோ பகுதிக்கும் பரவியுள்ளது. இதனால் சரவாக்கில் 6 பகுதிகளில் காற்று தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவாகியுள்ளது. புகைமூட்டம் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் முகக்கவசம் அணியவும் வெளிப்புற நடவடிக்கைகளை குறைத்துக் கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மக்களின் அடையாளம் தொடர்பான சேவைகளை வழங்கி வரும் டேட்டாசானிக் டெக்னாலஜிஸ் சிண்ட்ரியன் பெர்ஹாட் நிறுவனத்தை கையகப்படுத்தும் திட்டம் இல்லை என மடானி அரசாங்கம் தெரிவித்துள்ளது. ஊடகங்களில் வெளியான கையகப்படுத்துதல் தொடர்பான தகவல்களை தொடர்ந்து தேசிய பாதுகாப்பு மன்றம் வெளியிட்ட அறிக்கையில் இந்த நிலைப்பாடு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களின் அடையாள தகவல்கள் நாட்டின் மிக முக்கியமான மூலோபாய சொத்துகளில் ஒன்றாகும் என MKN குறிப்பிட்டுள்ளது. எனவே மக்களின் அடையாள தகவல்களின் பாதுகாப்பு, தனியுரிமை மற்றும் இறையாண்மையை உறுதி செய்வது அரசாங்கத்தின் முக்கிய முன்னுரிமையாகும். இது தொடர்பான நடவடிக்கைகள் சட்டம், நிதி நிர்வாகம் மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றை உள்ளடக்கிய விரிவான கட்டமைப்பின் மூலம் மேற்கொள்ளப்படும் என்றும் MKN கூறியுள்ளது. மக்களுக்கு பாதுகாப்பான மற்றும் நம்பகமான சேவைகளை வழங்க சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் தொடர்ந்து உறுதி பூண்டிருக்க வேண்டும் என்றும் அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளது. தாப்பாக்கில் உள்ள குடியிருப்பில் 14 வயது மாணவி ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தில் பகடிவதை தொடர்பான அம்சங்கள் குறித்து போலீஸ் விசாரணை நடத்தி வருகிறது. இது தொடர்பாக மாணவியின் தாயார் கடந்த புதன்கிழமை இரவு 7:49 மணியளவில் பகடிவதை தொடர்பான புகார் அளித்ததாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ஃபடில் மார்சோஸ் தெரிவித்தார். இதையடுத்து வங்சா மாஜு மாவட்ட போலீஸ் தலைமையகத்தின் குற்ற புலனாய்வு பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. இதுவரை 92 சாட்சிகளிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கு இன்னும் விசாரணையில் இருப்பதால் சம்பவம் தொடர்பாக பொதுமக்கள் ஊகங்கள் அல்லது உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை வெளியிட வேண்டாம் என்றும் போலீஸ் கேட்டுக் கொண்டுள்ளது. மலேசியா மற்றும் புரூனாய் நாடுகளுக்கு இடையே மக்கள் நடமாட்டத்தை எளிதாக்கும் வகையில் குடிநுழைவு நடைமுறைகளை ஒருங்கிணைத்து ஒரே சோதனை சாவடி முறையை அமல்படுத்துவது குறித்து கொள்கை அளவில் இரு நாடுகளும் இணக்கம் தெரிவித்துள்ளன. தற்போதைய குடிநுழைவு நடைமுறைகள் நீண்ட நேரம் எடுப்பதால் பயணிகள் இரு நாடுகளிலும் பல சோதனை சாவடிகளை கடக்க வேண்டியுள்ளதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். இரு நாட்டு தலைவர்கள் சந்திப்புக்கு பின்னர் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் ஒரே சோதனை சாவடி முறையை நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய இரு நாடுகளின் தொடர்புடைய நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே இரு நாடுகளின் நில எல்லையை முழுமையாக அளவீடு செய்து வரையறுக்கும் பணியை 2034ஆம் ஆண்டுக்குள் நிறைவு செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடத்தல் உள்ளிட்ட சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுக்க தகவல் பகிர்வை வலுப்படுத்தவும் சரவாக்கில் வர்த்தக நெல் சாகுபடி மற்றும் புரூனாய் சரவாக் மின்சார இணைப்பு திட்டத்தில் ஒத்துழைப்பை தொடரவும் இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. தொழில் முனைவோர் தொழிலை மேம்படுத்த கடன் உரிமம் அல்லது அரசாங்க திட்டங்கள் தொடர்பான உதவிகளை நாடும் பொருட்டு அருகிலுள்ள நாடி தகவல் மையங்களை அணுகுமாறு தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவு அமைச்சர் ஸ்டீவன் சிம் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடு முழுவதும் உள்ள 222 நாடி மையங்களில் சிறு தொழில்கள், வியாபாரிகள் மற்றும் சிறு வணிகர்களுக்கான ஒரே இட சேவையாக பிரைம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் தொழில் முனைவோர் கடன், உரிமம், பயிற்சி, டிஜிட்டல் மயமாக்கல் உள்ளிட்ட
அரசாங்க உதவிகள் குறித்து ஒரே கூரையின் கீழ் தகவல்களை பெற முடியும் என அமைச்சர் தெரிவித்தார். தொழில் முனைவோரின் தேவையின் அடிப்படையில் சேவை வழங்க நாடி மையங்களில் பயிற்சி பெற்ற அதிகாரிகள் பணியில் இருப்பதாகவும் அவர் கூறினார். ஆண்டின் இறுதிக்குள் 30,000 முதல் 50,000 தொழில் முனைவோர் வரை பிரைம் சேவையை பயன்படுத்துவார்கள் என அரசாங்கம் எதிர்பார்ப்பதாகவும் ஸ்டீவன் சிங் தெரிவித்தார். பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் மோசடி அழைப்பு மையத்தில் நடத்தப்பட்ட சோதனையின் போது தடுத்து வைக்கப்பட்ட 32 வயது மலேசியர் விடுவிக்கப்பட்டு பாதுகாப்பாக நாடு திரும்பியுள்ளார். அந்த நபருக்கும் பிடிபட்ட மோசடி கும்பலுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக புகிடமான் வர்த்தக குற்றப்புலனாய்வு துறை இயக்குநர் ருஸ்டி ஈசா தெரிவித்தார். அவரிடம் மலேசிய வர்த்தக குற்ற புலனாய்வு துறை சிசிஐடி சார்பில் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதனிடையே இணைய வழி மோசடி கும்பலில் மலேசியர்கள் ஈடுபட்டிருப்பதாக வெளியான தகவல்களை விசாரிக்க சிறப்பு குழு ஒன்று பாகிஸ்தானுக்கு அனுப்பப்பட்டதாக போலீஸ் படை தலைவர் காலித் இஸ்மாயில் முன்னதாக தெரிவித்திருந்தார். இஸ்லாமாபாத் மோசடி அழைப்பு மையத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் 258 வெளிநாட்டவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தாலும் அவர்களில் வேறு எந்த மலேசியரும் இடம்பெறவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபா மற்றும் சரவாக் செல்லும் விமான கட்டணங்கள் அதிகரித்துள்ள நிலையில் பயண செலவை குறைப்பதற்கான வழிமுறைகள் குறித்து பிரதமர் துறை போக்குவரத்து அமைச்சுடன் கலந்துரையாட உள்ளது. பல்வேறு தரப்பினரிடம் இருந்து புகார்கள் கிடைத்துள்ள நிலையில் இந்த விவகாரம் அமைச்சரவை கூட்டத்திலும் முன்வைக்கப்பட்டதாக பிரதமர் துறையின் சபா மற்றும் சரவாக் விவகார அமைச்சர் டத்து முஸ்தபா சமூர் தெரிவித்தார். விமான நிறுவனங்களுடன் இணைந்து கட்டணங்களை குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஆராயப்படும். மேலும் செப்டம்பரில் உயர்கல்வி மற்றும் டிவேட் நிறுவனங்களில் கல்வியை தொடர விமான பயணம் மேற்கொள்ளும் மாணவர்களின் பயண செலவுகள் குறித்தும் கவனம் செலுத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். மலேசியாவில் 54.4 விழுக்காடு பெரியவர்கள் அதிக எடை அல்லது உடல் பருமனால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தேசிய சுகாதார நோயுற்ற நிலை கணக்கெடுப்பு NHMS தெரிவித்துள்ளது. நாட்டில் 49.9 விழுக்காடு பெரியவர்கள் உடல் இயக்கம் குறைந்த வாழ்க்கை முறையை பின்பற்றுவதாக சுகாதார அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் கூறினார். இதன் காரணமாக தொற்றா நோய்களான NCD-களுக்கான சிகிச்சை மற்றும் நிர்வாக செலவாக நாட்டுக்கு ஆண்டுதோறும் 64.2 பில்லியன் ரிங்கிட் செலவாகிறது. NCD பாதிப்புகள் பணியிட உற்பத்தி திறன் குறைவு, மருத்துவ விடுப்பு மற்றும் பணியில் முழுமையான செயல்திறனை வெளிப்படுத்த முடியாத நிலை உள்ளிட்ட பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக அமைச்சர் தெரிவித்தார். மேலும் NCD காரணமாக உயிர் இழப்பு ஏற்படும் அபாயம் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். குவாந்தான் தமன் பண்டான் டாமாயில் உள்ள நகை கடையில் ஆயுதம் ஏந்திய 4 முகமூடி கொள்ளையர்கள் சுமார் 5 லட்சம் ரிங்கிட் மதிப்புள்ள நகைகளை கொள்ளையடித்துச் சென்றனர். நேற்று பிற்பகல் 2 மணியளவில் பாராங் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் வந்த கொள்ளையர்கள் கடைக்குள் புகுந்த 5 நிமிடங்களிலேயே நகைகளை கொள்ளையடித்துச் சென்றதாக குவாந்தான் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP அஷ்சாரி அபு சமா தெரிவித்தார். அப்போது கடையில் வாடிக்கையாளர்கள் யாரும் இல்லை. கடை உரிமையாளரின் மனைவி மற்றும் 2 பெண் ஊழியர்கள் மட்டுமே இருந்தனர். இச்சம்பவம் தொடர்பான CCTV மற்றும் வாகனங்களின் டேஷ்கேம் பதிவுகளை போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். மியான்மரின் சகாயிங் பிராந்தியத்தில் உள்ள புத்த மடாலயம் மீது ராணுவ விமானம் நடத்தியதாக கூறப்படும் வான் தாக்குதலில் 3 பெண்கள் உட்பட 14 பேர் உயிர் இழந்தனர். மேலும் 20 பேர் காயமடைந்தனர். ஸ்வெல் லிஓ கிராமத்தில் உள்ள புத்த மடாலயத்தில் 1 வார கால தியான நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் இன்று காலை சுமார் 9 மணியளவில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 100க்கும் மேற்பட்டோர் திரண்டிருந்த மடாலய வளாகத்துக்குள் சுமார் 15 நிமிட இடைவெளியில் 2 குண்டுகள் வீசப்பட்டதாக உள்ளூர் மக்கள் தெரிவித்துள்ளனர். பொதுமக்கள் மீதான இத்தகைய தாக்குதல்கள் குறித்து ஐக்கிய நாடுகள் சபையும் கவலை தெரிவித்துள்ளது. ஆசியான் வட்டாரத்தில் புகை மூட்டம் பரவுவதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என மலேசியா வலியுறுத்தியுள்ளது. 2030ஆம் ஆண்டுக்குள் ஆசியான் பிராந்தியத்தை புகை மூட்டமற்ற பகுதியாக மாற்ற வேண்டும் என்ற மலேசியாவின் நிலைப்பாடு தொடர்ந்து உறுதியாக இருப்பதாக சுற்றுச்சூழல் அமைச்சர் ஜோசப் குரூப் தெரிவித்தார். இது தொடர்பாக மலேசியாவின் நிலைப்பாட்டை விளக்கி ஆசியான் தலைமை செயலாளர் டாக்டர் காவ் கிம் ஹானுக்கு அதிகாரப்பூர்வ செய்தி அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதனிடையே இன்று காலை சரவாக் மற்றும் மலாக்கா மாநிலங்களில் காற்று தரம் மோசமடைந்துள்ளது. மலேசியா முழுவதும் 11 பகுதிகளில் காற்று தரம் ஆரோக்கியமற்ற நிலையை எட்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சரவாக் மீரி லம்பீர் தேசிய பூங்காவில் மலையேற்றத்தின் போது காணாமல் போன 31 வயது பெண் பாதுகாப்பாக மீட்கப்பட்டார். வெரோனிக் அனா ஜோசப் என்ற அந்த பெண் நேற்று 5 நண்பர்களுடன் மலையேற்றம் மேற்கொண்ட போது அவர்களை முன்னேறி சென்ற நிலையில் திடீர் என காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்டது. இருள் காரணமாக நேற்றிரவு தேடுதல் நடவடிக்கை தொடங்க முடியாத நிலையில் இன்று காலை தேடுதல் மீண்டும் தொடர்ந்த நிலையில் காலை 11:17 மணியளவில் வெரோனிக் கண்டுபிடிக்கப்பட்டார். வழுக்கி விழுந்ததால் லேசான காயம் ஏற்பட்டதால் சிகிச்சைக்காக அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அவர் அனுப்பப்பட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.